ஆர்சிபி வந்து சால்ட்டையும் பட்டிதாரையும் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்போல்லாம் வந்து 2 பேருமே நல்லா ஃபயர் பண்ணுறாங்களோ அப்போ வந்து அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பீக்கில் இருக்குது. அவங்க 2 பேரும் சேம் டைமில் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிறப்போ இல்லை 2 பேரும் சேம் டைமில் ஃபெயிலியர் ஆகிறப்ப ஆர்சிபியோட பேட்டிங் வந்து கொஞ்சம் அப்படியே தடுமாறுறது நல்லாவே தெரியுது. ஏன்னா வந்து மிடில் ஆர்டர் கிட்ட வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை ஆர்சிபியில். ஏன்னா இப்போ அவங்களோட மிடில் ஆர்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் லிவிங்ஸ்டனு, குருணல் பாண்டியா, ஜித்தேஷ் சர்மா இவங்க 3 பேரும் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஆட மாட்டாங்க. அது வந்து ஒரு ஆர்சிபிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இடையில ஒரு சின்ன சின்ன இன்னிங்ஸ் வந்து லிவிங்ஸ்டனும் ஜித்தேஷ் சர்மாவும் ஆடினாலுமே கன்சிஸ்டண்ட்டாக இப்போ ஒரு தினேஷ் கார்த்திக் ஒரு ஃபினிஷராக ஆடினாரு. அது மாதிரி ஒரு நம்பர் 5ல் ஆடுற பேட்ஸ்மேன் வந்து அவங்க கையில் தான் இருக்குது டீமே. ஏன்னா நம்பர் 5 பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து ஒரு ஃபினிஷர் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி வந்து நம்பர் 5 பொசிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க தான் ஒரு 3 விக்கெட் போகிற ஸ்டேஜில் டீமை வந்து கொண்டு போய் அப்படியே அங்கே நிப்பாட்ட முடியும். ஸோ நம்பர் 5 ஆடுறவங்க கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக ஆடணும். ஜித்தேஷ் சர்மா வந்து அதுக்கு ரொம்ப கேபபிளான ஒரு பேட்டர் தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஸோ ஜித்தேஷ் சர்மா ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடினா வந்து ஆர்சிபிக்கு அடுத்தடுத்து வின் வர சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ஆர்சிபி வந்து தோற்றுனாலுமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் போட்டாங்க. அவங்க வந்து கிவ் அப் பண்ணல. ஒரு லாஸ்ட் ஒரு 3 ஓவர்ஸ் வரையும் கொண்டு போனதே ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அவ்வளோ பெருசாலாம் வந்து ரொம்ப த்ரெட்னிங்காக இல்லை பிச்சு. கொஞ்சம் பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் லைட்டாக டர்ன் இருந்துச்சு, அவ்வளோதான். ஹேஸ்வெல் மட்டும்தான் வந்து எப்படி சொல்கிறது இது பண்ணார், த்ரெட்டன் பண்ணார் ஆப்போனன்ட் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம். மற்ற யாரும் பெருசாக எதுவும் பெரிய த்ரெட்டு கொடுக்கல ஆர்சிபி சைட்லேருந்து. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஆர்சிபிக்கு சின்ன பாசிட்டிவ்னா அவங்க வந்து ரொம்ப ஃபைட் பண்ண தான் ஒரே ஒரு சின்ன பாசிட்டிவ் இந்த கேமில். அவங்க 3 கேமுமே ஹோமில் தோற்றுருக்காங்க. எந்த டீமுமே வந்து ஹோமில் வந்து அதிக மேட்சஸ் தோற்று கப்படிக்க முடியாது. அது வந்து ரொம்ப அதனால் ஆர்சிபி அந்த சின்னச்சாமியை எப்படி கிராக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஆர்சிபியோட விக்ட்ரி. 18வது ஐபிஎல் சீசனில் கப்பு கிடைக்குமான்றது இருக்குது.